ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புழுங்கலரிசி வச்சு எப்படி முறுமுறுன்னு முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல முறுமுறுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். நான் எடுத்திருக்கிறது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கிறேன். சாப்பாட்டு பொன்னி அரிசி எடுத்திருக்கிறேன். பொன்னி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன். நம்ம இது இட்லி அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது சாப்பாட்டு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 2 ஹார்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது 2 ஹார்ஸ் அப்படியே ஊறட்டும். 2 ஹார்ஸ் ஆனோடனே நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஊறினா போதும். இது கூட நம்ம ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா முறுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அதுக்காக நம்ம 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப நம்ம தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், பொட்டுக்கல்லை நான் 2 டம்ளர் அரிசினா ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம நைஸாக பொடி பண்ணிக்கலாம். நான் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதையே அது கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இந்த முறுக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த பொட்டுக்கல்லை நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நைஸாக நல்லா பொடி பண்ணணும். இந்த அளவு பொடி பண்ணால் போதும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்து இது கூட சீரகம், வெள்ளெள்ளு, ஓமமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுடணும், இல்லாட்டி அங்கங்கே உப்பு நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தோம்னா அதனால் நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கரெக்டாக இருக்கும். இந்த 2 டம்ளர் அரிசிக்கும் கொஞ்சம் 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கல்லையும் கரெக்டாக இருக்கும். நம்ம மாவோட முறுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு பிடி எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். சுற்றி உள்ளேயும் பாருங்கள், 3 கண்ணுள்ள முறுக்கு பிடி எடுத்திருக்கேன். இந்த அளவு மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு பார்த்துக்கலாம். நமக்கு பிழியும் போது நல்லா லேஸாக இருக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா ஃப்ரீயாக பிழியணும். ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்து நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 முறுக்கு பிழிஞ்சு விட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சுட போகிறது கடலெண்ணெயில் தான் சுட போகிறேன். கடலெண்ணெய் இந்த முறுக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் அகலமாக பிழிஞ்சு விட்டுக்கணும். நம்ம இதை தோசை கரண்டியில் எடுத்து தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் நமக்கு முறுக்கு குறுக்கி கிடைக்கும். தோசை கரண்டியில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஒரு கார்னரில் துணியை பிடிச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஈடு நம்ம டக்குன்னு பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போடாமல் சுற்றி போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒரு 2 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அரைவாசி வெந்தோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு
குச்சி வச்சு நம்ம லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம், இல்லாட்டி முறுக்கு வந்து ஒட்டி இருக்கும். அதனால் வந்து நம்ம லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு இது அப்படியே வந்து இந்த எண்ணெயோட பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினோடனே நமக்கு முறுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா எண்ணெயோட பபிள்ஸ் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு ரொம்ப கோல்டன் கலர் ஆகக்கூடாது. நம்ம எடுத்தோடனே மறுபடி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், முறுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா நமக்கு முறுக்கு ஆற நல்ல கலர் வந்து நல்ல கோல்டன் கலராக கிடைக்கும். இப்போ எடுத்துக்கலாம் முறுக்கு. பாருங்கள், சூப்பரான நல்ல முறுமுறு புழுங்கலரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.